தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள அரிட்டாப்பட்டி மாநிலத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. இந்த இடம் தனது வரலாற்று, சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் மகத்துவத்தால் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் இப்பகுதி தற்போது ஒரு சர்ச்சையை சந்தித்து வருகிறது. வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் இப்பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக ஏலத்தில் பெற்றுள்ளது. மத்திய அரசின் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட ஏலத்தின் மூலம் 2015.51 ஹெக்டரை கொண்ட அரிட்டாப்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் கைப்பற்றியது. இந்த கனிம தொகுதியில் பல அரிய உயிரினங்கள், 72 ஏரிகள், 200 இயற்கை சுனைகள் மற்றும் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உள்ளன. இந்த பாரம்பரிய தலம் 2022ஆம் ஆண்டு அரசாணை மூலம் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. இதில் பெருங்கற்கால அமைவுகள், சமணர் படுக்கைகள், தமிழை கல்வெட்டுகள் மற்றும் 2200 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில்கள் ஆகியவை அடங்கும். அரிட்டாப்பட்டியில் சுரங்க திட்டம் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பாளர்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த இடத்தில் வெள்ளை வல்லூறு, செம்மார்பு வல்லூறு மற்றும் ராசாளி கழுகு உள்ளிட்ட 250 பறவைகள் உள்ளன. மேலும் அரிய உயிரினங்களான புள்ளிமான், மலைப்பாம்பு மற்றும் தேவாங்கு இங்கு வாழ்கின்றன. இந்த இடத்தில் சுரங்கம் அமைப்பது சுற்றுச்சூழல் சமநிலையை குலைக்கும் என்றும் நீர் ஆதாரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அரிட்டாப்பட்டியின் பல்லுயிர் பாரம்பரியத்தை பாதுகாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பை சேதப்படுத்தும் முயற்சிகளை நிறுத்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒருமித்ததாக குரல் கொடுக்க வேண்டும். அரிட்டாப்பட்டி போன்ற புறநகர் பகுதிகளை பாதுகாப்பது மீண்டும் இயற்கை வளங்களை மீட்டெடுப்பதற்கான பொறுப்பாகும். கொண்ட பகுதியில டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை உலகத்திலேயே ஒரு அபாயகரமான கம்பெனியான வேதாந்தா கம்பெனி கொடுத்திருக்காங்க. வேதாந்தா கம்பெனிக்கு நேற்று முன்தினம் கூட உச்சநீதிமன்றம் அந்த மறுசீராய்வு மனுவில் சொல்லியிருக்காங்க, இந்த நிறுவனம் தொழில் நடத்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் அல்ல, ஆனால் இந்த நிறுவனம் எந்த சட்டத்தையும் மதித்து இதுவரை நடக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றமும் பல்வேறு ஆணையமும், அருணா ஜெகதீசன் ஆணையம் போன்றவையெல்லாம் இந்த நிறுவனம் ஏற்கனவே அரசோடு மட்டுமல்ல அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து சதித்தனமாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கிறது என்று நேரடியாக குற்றம் சாட்டி அந்த அதிகாரிகளுடைய சொத்து கணக்கையெல்லாம் இன்னைக்கு எடுக்கும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. இங்கே மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்காவில் 2012 ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாரிகானா என்ற இடத்துல இதே வேதாந்தா நிறுவனத்தினுடைய பிளாட்டினம் சுரங்கத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி 64 பேர்த்த கொண்டிருக்காங்க. இந்த நிறுவனம் உலக அளவிலான கிரிமினல் நிறுவனம். எழுத்தாளர் அருந்ததிராய் சொன்னது போல 2 குஜராத்தி மார்வாடிகளுக்காக 2 குஜராத்திகளுக்கான ஒன்றிய அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த வேதாந்தா நிறுவனம் மதுரை மாவட்டத்தில் நுழைவதற்கான ஒரு அடியை போட்டிருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏனென்றால் இயற்கை வளத்தை அளிப்பது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மரபு சார்ந்த விஷயங்கள், தொன்மை சார்ந்த விஷயங்களையும் அளிக்கக்கூடியது. 5000 ஏக்கரில் தொடங்கக்கூடிய இந்த திட்டம் 10,000 15,000 என்று விரிவடையக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் சந்தித்த பொழுது இது தொடர்பாக எனக்கு இதுவரை எந்த தகவலும் தெரியாது, நீங்கள் தெரிவித்திருக்கிறார்கள், இதை முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று இதை தடுப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் ஆட்சித்தலைவரிடம் தமிழ்நாடு அரசு இதே தேனி மாவட்டம் பொட்டிபுரத்தில் நியூட்ரினோ திட்டத்திற்கு தமிழக அரசும் இம்ப்ளீட் பண்ணி அந்த திட்டத்தை எதிர்த்து பாதிக்கும், சுற்றுச்சூழலை பாதிக்கும் சொல்லி இருந்தது போல இந்த திட்டத்திற்கும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.